40 ஆண்டு காலம் பணி முடித்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியருக்கு கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் அளித்திருந்தார்கள். ஆட்சி அமைந்தவுடன் 100 நாட்களில் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொல்லி தற்போது 5 வருடங்கள் ஆகியும் எங்களுடைய அந்த காலமுறை ஊதியம் என்ற கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதனால் இந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் காலமுறை ஊதியம் குறித்து அறிவிப்பார் என்று தமிழகம் முழுவதும் இந்த கூட்டமைப்பு சார்பாக அனைத்து ஊழியர்களும் எதிர்பார்க்கின்ற நிலையில் மிகவும் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆகவே நாங்கள் திட்டமிட்டபடி கூட்டமைப்பு சார்பாக பிப்ரவரி 3 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் மறியலும் நடத்தி வந்தோம். தொடர்ந்து எங்களை அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் முதல்வரும் அழைத்து பேசாதனுடைய விளைவாக இன்று முதல் அதே வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு முழுவதும் இங்கு மாவட்ட ஆட்சியருடைய வளாகத்தில் இங்கே தங்கி இங்கேயே சமைத்து இங்கேயே உறங்கி அவர்கள் எங்களை அழைத்து பேசும் வரைக்கும் அழைத்து பேசி காலமுறை ஊதிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்பது என்று கூட்டமைப்பு சார்பாக முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே முதலமைச்சரும் மற்றும் எங்களுடைய உயர் அதிகாரிகளும் முதலமைச்சர் மட்டத்தில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவு செய்யும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் காத்திருப்பு போராட்டமாகவும் வேலை நிறுத்தமாகவும் தொடர்ந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் அடக்குமுறைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஓய்வூதியத்திற்கு நாங்கள் அகநிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்கள் ஏதோ ஒரு ஊதியத்தை உறவை அளித்துவிட்டு இது போதும் என்று நிறுத்தி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தபடி எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும். அதற்காக தான் இன்றைய காத்திருப்பு போராட்டம் இரவு முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை கொண்டு நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அழைத்து பேச முடியாத பட்சத்தில் எங்களது கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகி கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலே ஒரு இறுதி முடிவு எடுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய தேர்தலில் இந்த ஆட்சி எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த ஆட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் திட்டமிட்டு பரிசீலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் பரிசீலனை செய்து வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை எங்கள் கூட்டமைப்பு முடிவு செய்யும்.